தாருல் இஃப்தா என்ற பெயரில் தாருல் உலூம் தேவ்பந்த் இந்தியாவில் இருந்து வெளிவந்துள்ள ஒரு வெப்சைட்டில் மௌலித் ஓதுவது, மீலாத் கொண்டாடுவது போன்ற விடயங்கள் முற்றிலும் தடுக்கப்பட்ட காரியம் என்றும், அவ்வாறு செய்யும் இமாம்களை பின்பற்றி தொழுவது மக்ரூஹ், தஹ்ரீமாகும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மஜ்லிஸ்களில் ஹாலிராகிறார்கள் என்றும் நம்புவது ஷிர்க் என்றும் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாருல் இஃப்தா, தாருல் உலூம் என்பவர்கள் யார்? தயவு செய்து இதற்கு விளக்கம் தாருங்கள். தாருல் உலூம் தேவபந்துங்கிறது, தாருல் இஃப்தா தேவபந்துங்கிறதெல்லாம் இந்த தப்லீக் ஜமாத் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த தரப்பை சார்ந்ததுதான். இவங்க வெளிப்படையில குர்ஆனை பின்பற்றோம், அது பின்பற்றும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல நாங்க தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க தான் தொழுகைக்காக அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லிதான் அப்பாவிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நமது சுன்னத் ஜமாத்தை சார்ந்த எத்தனை சகோதரர்கள் கூட தொழுகைக்கு தானே அழைக்கிறாங்க, நல்லதானே செய்யறாங்கன்னு சொல்லி அதுல போய் மாட்டிட்டு நடக்கிறாங்க. நம்ம சுன்னத் ஜமாத்து கொள்கை கொண்ட சில பேர் விவரம் தெரியாம, அந்த சகோதரர்கள் இந்த கேள்வி மூலம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த அமைப்பினர் வஹாபிகள் தான். வஹாபிகள் இவங்க ஒரு பிரிவு, அவ்வளவுதான். ஏன்னா வஹாபி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, முகல்லிது வஹாபி, கைரு முகல்லிது வஹாபின்னு சொல்லுவாங்க. அதாவது மதுஹபை பின்பற்றுகின்ற வஹாபி, மதுஹபை மறுக்கிற வஹாபின்னு சொல்லுவாங்க. இந்த மதுஹபை மறுக்கிற வஹாபி எல்லாரும் அடையாளம் கண்டுகிட்டாங்க. மதுஹபை ஏற்றுக்கொண்ட வஹாபிகளை அடையாளம் கொள்ள சில பேர் தவறிடுறாங்க. இந்த மதுஹபை ஏற்றுக்கொண்டு வஹாபிகளா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த தாருல் உலூம் தேவபந்து அப்படிங்கிறது. ஹனபின்னு சொல்லிக்கிடுவாங்க, அங்க பெரும்பாலும் ஹனபி தான். ஹனபின்னு சொல்லிக்கிட்டு அந்த வஹாபியத்து கொள்கைகளை எல்லாம் மக்கள் மத்தியில தோற்றுவிப்பாங்க. இப்ப பாருங்க, இதுல மௌலிது ஓதுனா அது ஓதக்கூடாது, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருகை தருகிறார் என்று நம்புவது ஷிர்க்குங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். இல்லங்க அவங்க தானே சொன்னாங்க, தேவபந்தில தான் சொன்னாங்க, நாங்கெல்லாம் அப்படி சொல்லலே என்று இங்க இருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத் யாராவது சொன்னா இப்படி கொடுத்த தப்புன்னு தேவபந்தில போய் எழுதி மாத்தி வாங்கிட்டு வாங்க, அப்ப நாங்க ஒப்புக்கொள்றோம்னு சொல்லணும். அதே போல நீங்க பார்க்கலாம், சென்னையில கூட சில பேர் நம்ம மக்கள் இருப்பாங்க, நல்ல சுன்னத் ஜமாத்து தான். தராக்கு போவாங்க, ஜியாரத்துக்கு, மௌலிது வீட்டில் அழகா ஆலிம்களாம் அழைத்து பூக்கெல்லாம் கட்டியெல்லாம் ஓதுவாங்க. 3 நாளும் ஜமாத்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னண்டா தொழுகைக்கு கூப்பிடுறது நல்லதானே அப்படின்னு தான் வழங்கி இருக்கிறாங்க. நம்ம சொன்னோம் இல்லங்க அவங்க எல்லாம் மௌலிது, நீங்க மௌலிது ஓதுறீங்களா? ஆமா. இதையெல்லாம் மறுப்பாங்க அவங்க. இல்ல அப்படிலாம் மறுக்கலையா? மர்கஸ் இருக்கு, இல்ல சென்னையில மர்கஸ் இருக்கு, அங்க போங்க, மௌலிது ஓதலாமான்னு கேட்டு ஓதலாம் பத்தம் வாங்கிட்டு வாங்க, உங்கள நானும் சேர்ந்துடுறேன் அப்படின்னு. ஒரு கால் மர்கஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இந்த தாருல் உலூம் தேவபந்துங்கிறது மர்கஸுங்கிற எல்லாம் ஒண்ணுதான். அதுல நம்முடைய அப்பாவிகள் தான் தொழுகைக்கு தானங்க கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தானே கூப்பிடுறாங்க. எத்தனை பேர் தொழுகை எடுத்திருக்கிறாங்களங்க இவங்கனால அப்படின்னு சொல்லி அது போய் கிடக்குறாங்க. நல்லது யாரு மூலமா நடக்குங்க? அதை வச்ச அளவுகோல் யாரு எந்த கொலையை கொண்டு இருக்கிறான் அதை வச்சுதான் அளவுகோல். இப்போ பாருங்க, மௌலிது ஓதுகின்ற நபருக்கு பின்னால் தொழுவது மக்ரூஹ் அப்படின்னு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, மக்ரூஹ் இது யாரெல்லாம் மௌலிது மறுக்கிறாங்களோ, மீலாது மறுக்கிறாங்களோ, உருஸ மறுக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட கொள்கையை கொண்ட இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவதை விட தனித்து தொழுவது சிறந்தது. ஃபிக்ஹ் தவிர அப்படிதான் இருக்கிறாங்க. பித்அத்துவாதிகளுக்கு பின்னாலே தொழுவதை விட ஜமாத்தா இருந்தாலும் சரிதான், அல் ஃபது அஃதல், தனித்து தொழுவது சிறந்ததுன்னா ஃபிக்ஹ் தான் எழுதியிருக்காங்க. பித்அத்துவாதிகள் யாரு? மௌலிது வேணாங்கிறது, ஃபாத்தியா வேணாங்கிறது, மௌலிது அதே போல மீலா வேணாங்கிறது, சலாசம் அவங்களுக்கு இல்முல் கைப் இல்லங்கிறது, அவங்களும் ஹயாத்தா இல்லங்கிறது, இந்த கொள்கையை கொண்டவர்கள் தான் பித்அத்துவாதிகள். இவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவதை விட தனித்து தொழுதுட்டு போய்க்கலாம். இது எல்லா கிதாபுலையும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மௌலிது ஓதனா அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன வழங்குது? இந்த கொள்கையை கொண்ட இந்த தேவபந்திகள் யார்? இவர்களும் வஹாபிகள் ஒரு பிரிவினர் தான் அப்படிங்கறத இந்த ஃபத்வாவின் மூலமே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுன்னத் ஜமாத் கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மௌலிது ஓதுறாங்க, ஃபாத்தியா உருசு கொண்டாடுறாங்கல்ல, இவங்க கூட அந்த தப்லீக் ஜமாத் நல்ல அமைப்பு தான் போய் மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் கூட இந்த ஃபத்வாவை எண்ணி பார்த்து இவர்களும் வஹாபிகள் தானா என்று இனம் கண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.